நாம் இப்போ இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ஏரி. இது ஏரி பகுதியில் இறங்கி நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும். மக்கள் இந்த சைடு அப்படியே வாக்கிங் போகிறாங்க. இந்த இடத்துல சுற்றி ஏரியை சுற்றி வாக்கிங் போகும்போது அப்படி இறங்கி இந்த இடத்துல மட்டும் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. சுற்றிலும் ஏரி சூழப்பட்டிருக்கிறது. இது ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தா நல்லாயிருக்கும். ஒரு ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்ரு கிட்ட வரும். ஸோ இதுதான் வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த தீவு. அதுவே அமைக்கப்பட்டது. இந்த ஏரி வெட்ட போதே வந்து நடுவில் ஒரு தீவு மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பறவைகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வெளிநாட்டு பறவைகள் கூட நம்ம ஸ்வான் அன்னப்பறவைலாம் நம்ம பார்த்தோம். அது எல்லாமே இங்கே இருக்குது. இதே மாதிரி பின்னாடி அந்த சைடு இன்னொரு தீவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டுனால அப்படி கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதை சுற்றி பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து காங்க்ரீட்டு இந்த பேவர் பிளாக் மாதிரி போட்டு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் பாதி டிஸ்டன்ஸ் அப்படி இருக்குது. பாதி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைபாதை வந்து மண்ணில் இருக்குது. ஒரு ட்ரெக்கிங் போன ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மிக அருமையாக இருக்குது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேக்கை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அவ்வளோ அருமையான ஒரு லேக்கு. விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குப்பைகளை அங்கங்கே போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அது இதுன்னு போடுறது, ப்ளஸ்ஸு இந்த மது குடிக்கிறது அதெல்லாம் தவிர்க்கணும். மற்றபடி அருமையான ஒரு இடம். குழந்தைகளோடு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்த. வணக்கம்.